ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே எல்லாரோடையும் பரபரப்பான பேச்சு என்னன்னு சொன்னா நேற்று நடந்த டபுள் எவிக்ஷன், அதுவும் ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் பண்ணது பார்வதியின் கம்ருதீன். ஸோ அது பத்தின பேச்சு தான் பிக் பாஸ் ஃபேன்ஸா இருக்கட்டும், தமிழ் ஆடியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அதை பத்தி எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. பட் ஹானஸ்டா இதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம ரொம்ப குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. இது கொடுத்தது ஃபேரா இல்லையா, இல்லைன்னா அது கரெக்டான ரீசனுக்காக தான் கொடுத்தாங்களா அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணும்போது பிக் பாஸ் இந்த தமிழ் சீசன் 9ல இதுக்கு முன்னுக்கு எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. அது எல்லாத்தையுமே அவங்க ப்ராப்பரா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா, விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு முன்னுக்கு நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணி அதை கரெக்டா சொல்யூஷன்ஸ் கொடுத்து அதுக்கு முறைப்படி தான் இந்த பெண்ணும் கம்ருதனையும் பார்வதியும் எவிக் பண்ணாங்களா அப்படிங்கறத யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் ரொம்ப கான்ஃபிளிக்டா தான் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் முன்னுக்கு பின் ரொம்ப முரண்பாடா தான் இருக்கு, நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு எத்தனையோ தடவை வாய் வாக்குவாதங்கள் போயிருக்கு, ரொம்ப வால்கரா பேசியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல நிறைய பேர் ரொம்ப வால்னரபிளா பிஹேவ் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே சம்டைம்ஸ் அட்ரஸ் பண்ணாமலே விட்டுருக்காங்க, அதை பத்தி பேசாம இருந்திருக்காங்க. பட் இன்னைக்கு இந்த ரெட் கார்டு எவிக்ஷன் கொடுத்து ஸ்பெஷலி கம்ருதீனையும் பார்வதியும் அனுப்புனது எல்லா சைட்லயும் ஃபேர் அப்படின்னு சொல்லி எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது. பட் அந்த ஒரு ஹீட் அப் மூமெண்ட்ல ஈவன் அங்க இருந்த ஆடியன்ஸை ரொம்ப சேர் அப் பண்ணி ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க ஆப்வியஸ்லி. ஆனா கம்ருதீன் சைட்ல பார்வதி ஆப்வியஸ்லி ஸ்பெஷலி பேசும்போது கூட, ஈவன் பார்வதி அவர்களோட அம்மா உள்ள வந்திருந்தப்ப கூட அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டதெல்லாம் கூட பார்க்கும்போது தெரிஞ்சு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இப்படிலாம் பேசிக்கிறாங்களே, அண்ட் ஒரு லைவ் ஷோல ஒருத்தரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க, ஒருத்தர் பின்னுக்கு இந்த மாதிரி பார்வதி எல்லார்கிட்டயுமே பேசி இருந்திருக்காங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கும்போது வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட மத்தவங்களை பத்தி பேசுறது, மத்தவங்க கிட்ட வாட்டர்மெலன் ஸ்டார் பத்தி பேசுறது, கம்ருதீன் பத்தியே நிறைய தப்பா பேசுறது, மத்தவங்களை பத்தி அங்க இங்க அங்க இந்த மாதிரி எல்லா இடத்தையும் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட இன்புட்டை போட்டு இந்த மாதிரி அவங்கள வேர்ஸ்டா காட்டிக்கலுமோ அது எல்லாத்தையுமே ஆப்வியஸ்லி காட்டியிருக்காங்க. ஈவன் விஜய் சேதுபதி அவர்கள் கூட நிறைய தடவை அவங்களை கலாச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே கூட எங்கேயுமே அவங்க அவங்கள திருத்திக்கிட்ட மாதிரி இல்லை. ஸோ obviously she deserved ரெட் கார்டு கொடுத்து சரி, இல்லைனா எவிக்ட் ஆகி வெளில போறதுக்கு சரி, she deserved. பட் ஆனா கம்ருதீன் சைட்ல பார்க்கும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் கேம் தெரியாத வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவா ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அச்சா முச்சான்னு தான் இருந்தாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல ரியலைஸ் பண்ணி ரொம்ப நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க. சீரியஸ்லி இஸ் a குட் பிளேயர், ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. கேம்ஸா இருக்கட்டும், பிஹேவியர்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு மாதிரி இந்த இதுக்குள்ள மிங்கிள் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் திரும்ப ஒரு மாதிரி வேர்ஸ்ட் ஆகி செல்ஃப் கேம் லூஸ் பண்ணி நம்மளா தனியா தானா யோசிச்சு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் கூட அவங்களோட மைண்ட் கேம்குள்ள போயிட்டு ட்ரிக் ஆகி அப்படிதான் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய நம்ம பார்க்க நினைச்சு. ஆப்வியஸ்லி தெரிஞ்சு அங்க சுவிட்ச் போட்டா இங்க ஆடுற மாதிரி இருந்துச்சு கம்ருதீன். சோ அதனால கம்ருதீனுக்கு ஆனஸ்ட்லி இது கொடுத்த ரெட் கார்டு ஐ டோன்ட் திங்க் ஹி டிசர்வ்ட் இட். ஏன்னா அதை விட பெட்டரா விளையாண்ட ஒரு பிளேயர் மேபி இதை கொஞ்சம் வேற மாதிரி இதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். மேபி விஜய் டிவி அவங்களோட டிஆர்பிக்காகவும் பண்ணிருக்கலாம். எதையுமே நம்ம யூகிக்க முடியாது. பட் அவங்க பண்ணது சரின்னு சொல்ல வரல. ஏன்னா அவங்க பண்ணது, அவங்க விட்ட வார்த்தைகள்லாம் ரொம்ப வேர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்பெஷலி ஒரு பொண்ணை அப்படி எட்டி உதச்சி அப்படிலாம் பண்ணாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னுக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்துச்சு. அது ஜஸ்ட் ஒரு வார்னிங்ல விட்டுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்தில் சபரி அவர்கள் பார்வதியோடு நடக்கும்போது அந்த கேமாக இருக்கட்டும், அதுலேயுமே கூட சபரி ரொம்ப வயலன்ஸாக ரொம்ப ஃபிசிக்கல் டாஸ்கில் அப்படி பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அது அவர் இன்டென்ஷனலி பண்ணலை. பட் இருந்தாலுமே கூட அதை ஒரு மார்னிங்கில் அதை அந்த ஒரு வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணி அவங்க அப்படியே முடிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறமும் கூட ஈவன் எஃப்ஜே கூட எடுத்துட்டா கூட பொண்ணுங்க விஷயத்தில் எஃப்ஜே எவ்வளோ விஷயங்கள் ரொம்ப வால்னரபிளாக நடந்துக்கிட்டாரு. ஆப்வியஸ்லி இது பிக் பாஸை பொறுத்தவரையில் நிறைய தமிழ் ஆடியன்ஸ் ஃபேமிலியாக பார்க்குறாங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே ஒரேடியாக உட்காந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் கம்ருதீன் மட்டும் தான் அப்படின்ட்டு கம்ருதீனை அப்படி ஃப்ரேம் பண்ணக்கூடாது இல்லையா. நான் அவங்க பண்ணது சரின்னு சொல்லல. பட் ஆனா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கும் போது இது மட்டும் பர்டிகுலரா எடுத்து அதுக்கு ரெட் கார்டு எவிக்ஷன் கொடுத்தது ஒரு மாதிரி ஹானஸ்ட் ரிவ்யூவா எனக்கு தெரியல. எஃப்ஜே ஆதிரை இருக்கும்போது இருக்கட்டும், ஈவன் மற்ற இன்னொரு பொண்ணு இருந்துச்சு வியானாவோட இருக்கும்போது இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல அவங்க டிஸ்கஸ் பண்ண விதமா இருக்கட்டும், பேசிக்கிட்ட ஸ்டைலா இருக்கட்டும், அந்த ஒரு ஆட்டிடியூடா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப வேர்ஸ்டா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அதை உட்காந்து சந்தோஷமா சிரிச்சு பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி இருந்திருக்காது. ஸோ அது எல்லாமே கூட ரொம்ப நார்மலா ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டாங்க. ஈவன் அதை கூட மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் விஜய் சேதுபதி அவர்கள் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல. பட் இதை கூட விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணல. ஆனா நிறைய இடத்துல மாக் பண்ணியிருக்காரு, நிறைய இடத்துல கலாச்சி காமெடி பண்ணி கம்ருதீனை ஒரு மாதிரி டம்ப் பண்ணி ஆப்வியஸ்லி நிறைய இடங்கள் நடந்துச்சு அந்த மாதிரி. பட் ஆனா இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். கம்ருதீனை ஃபுல்லா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்த ஒரு லாஸ்ட் பர்டிகுலர் ஒரு இன்சிடென்ட்டை வச்சு எவிக்ட் பண்ணது ரொம்ப அன்ஃபேரா இருந்துச்சு. பட் ஆனஸ்ட்லி இதுல நிறைய பேருக்கு ட்ரூ ஃபேஸஸ் ஆரம்பத்துல இருந்து தெரிஞ்சு. பட் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் யார்
யார் கேம் விளையாடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சு. ஈவன் சாண்ட்ராவுக்கும் வந்து அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணும்போது கூட சாண்ட்ராவோட பிஹேவியர்ஸ் வந்து ஒரு சில டைம்ஸ் வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஆப்வியஸ்லி அவங்க ஆக்ட் பண்றாங்களா இல்லையா, இந்த கேம் லிட்டரலி எப்படி இருக்கும், இந்த கேம் உள்ள வந்தா என்ன மாதிரி போகும், மைண்ட் கேமா இருக்கும், எமோஷனலி எல்லாத்தையும் வீக் பண்ணும். எஸ்பெஷலி வந்து பிரஜன் இருக்கும்போது அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருந்துச்சு, பிரஜன் போனதுக்கு அப்புறம் அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி கம்ப்ளீட்டா மாறுனுச்சு, கொஞ்சம் வீக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா இருந்தாலுமே கூட ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப அன்நேச்சுரலா இருந்துச்சு. அதை வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கிற மாதிரியே இல்ல. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஆக்டிங் மாதிரி தெரிஞ்சு. ஸோ பட் அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள்லாம் கூட வந்து அது பெருசாக அட்ரஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி தெரியல. ஈவன் அவங்க விக்ரம்கிட்ட கூட நிறைய தடவை ரொம்ப வால்னரலா வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸா இருக்கட்டும், கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணா மட்டும் தான் வந்து ரொம்ப பேடா பிஹேவ் பண்ற மாதிரி இல்ல. பட் நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணி ஒருத்தரை இன்சல்ட் பண்ணலாம், ரொம்ப கேவலப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், அந்த மாதிரி அவங்க நிறைய தடவை நடந்துக்கிட்டாங்க. அது எதுவுமே வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியவே இல்லை. பட் இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் மட்டும் எடுத்து அதை வந்து அப்படி பண்ணும்போது வந்து அது எதுவுமே நல்லா இல்லை. ஸ்பெஷலி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பிளேயர் வந்து லைக் நேச்சுரலா அவங்களா லிட்டரலி வந்து பண்ணியிருந்தா கூட தெரியும். பட் வெளியில ஆடியன்ஸ்க்கு தெரியுது இன்னொருத்தர் புஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது வந்து மேபி இதை வேற மாதிரி அட்ரஸ் பண்ணி கம்ருதீனுக்கு வந்து ஒரு வார்னிங்கோ ஏதாச்சும் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் இதுல கூட வந்து வினோத் வந்து ஸ்பெஷலி வந்து உண்மைக்குமே பாராட்டணும். வினோத் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், வினோத் வந்து பிஹேவியர்ஸ் ஆரம்பத்துல இருந்தே வந்து வினோத் அவர்கள் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டெய்னர்ஸ் உள்ள. கண்டிப்பாக அதை வந்து நம்ம எக்ஸெப்ட் பண்ணி ஆகணும். பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அண்ட் டைமிங் சிஸ்டில் பண்ணுறது காமெடியாக இருக்கட்டும், ஈவன் அந்த வீட்டில் பழகிறதா இருக்கட்டும். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து வீட்டில் ஒருத்தருக்கு பின்னுக்கு இந்த பேக் பைட் பண்ணுற எதுவுமே வந்து வினோத் கிட்ட இல்லை. ஒருத்தருக்கு பின்னுக்கு ஒருத்தர் அதை சொல்கிறது இதை சொல்கிறது, கோல் மூட்டி விடுறது அந்த மாதிரி. ஈவன் வந்து ஆரம்பத்தில் வந்து ஐ திங்க் இவங்க ரெண்டு பேரும் வெளியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன், கம்ருதீன் அண்ட் வினோத். பட் ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து கம்ருதீன் மிஸ்டேக்ஸையும் வந்து நிறைய தடவை அவர் வந்து எடுத்து வச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப ராவா ஒரு மனுஷன் வந்து லைக் உள்ள இருக்கிறது அப்படியே அப்பட்டமா வெளியில காட்டுறது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. மற்றவங்களாம் வந்து ஒரு மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சொல்லலாமா வேணாமா, கேமராவுக்கு ஏற்ற மாதிரி அப்படிலாம் பண்றாங்க. பட் இந்த மனுஷன் வந்து ரொம்ப நேச்சுரலா எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ அழகாக எடுத்து வச்ச மனுஷன். ஈவன் கடைசியில் கூட வெளியில போகும்போது அவனுக்காக ஃபீல் பண்ணி கம்ருதீனுக்காக, பாவம் மச்சான் அவன் வந்து வெளியில போனா வந்து அவனுக்கு என்ன நடக்கும் தெரியல, அவன் வந்து நல்லா பண்ண வேண்டியவன், நல்லா பெர்ஃபார்மர், அவன் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனா வெளியில போயிருந்தா கூட பரவாயில்ல மச்சான், இவனால தான் மச்சான் எல்லாத்தையுமே பண்ணி போயிட்டான், நல்லா வர வேண்டிய வேண்டாம், அவன் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு, அவன் நிறைய கோல்ஸ் இருக்கு, அவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்டா, அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தான்டா, இப்போ என்ன பண்ண போறான், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ரியலா இருந்துச்சு. லைக் அதை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக டிசர்வ்ட் உள்ள இருக்கிறதுக்கு. எவ்வளோ இடங்கள்ல வால்னரபிளா பேசியிருக்காங்க, பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அது எதையுமே வந்து கம்ப்ளீட்டா ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல. அதெல்லாம் தடுத்து இங்க வந்து இதை அட்ரஸ் பண்றதை தாண்டி ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் பண்ணது வந்து மேபி வந்து வேற ஒரு ஹைப்புக்காக, ஈவன் எண்ட் ஆஃப் த சீசன் இல்லையா, அந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றதுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஃபேக்காக தான் இருந்துச்சு. என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. மேபி உங்களுக்கு இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணி, இல்லாட்டி இது வந்து ஃபேரா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேபி ஐ அக்ரி. ஆல்ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. Thank you so much. இன்னொரு வீடியோ. See you.